Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கும் இந்தியா சர்வதேச நாடுகளுடன் தொடர்ச்சியாக தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் வணிக சந்தையை விரிவடையச் செய்திருக்கிறது. இந்நிலையில் உலகளவில் இந்தியாவுக்கான வணிக வாய்ப்புகள் குறித்து மனம் திறந்துள்ள மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களோடு மட்டும் நாம் நின்றுவிடப் போவதில்லை, அடுத்தடுத்து அமெரிக்கா, கனடா என வரிசையாக வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இன்றைய $4 டிரில்லியன் பொருளாதார நிலையை மட்டுமே வைத்து நாம் இந்த வரலாற்று ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவில்லை. மாறாக 2047 ஆண்டில் இந்தியா அடையவிருக்கும் $30 டிரில்லியன் பொருளாதாரத்தை சர்வதேச நாடுகளுக்கு புரிய வைத்து இதனை சாத்தியப்படுத்தியிருப்பதாக பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார். நமது பலம் எது என்பதை அறிந்து பேச்சுக்கள் நடத்துவதே மோடி அரசின் தாரக மந்திரம் என்றும் பெருமிதத்துடன் கூறியிருக்கிறார். அமெரிக்காவுடனான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டுவர இருதரப்பும் தீவிரமாக உழைத்து வருவதாக விளக்கியிருக்கும் பியூஷ் கோயல், உடன்பாடு எட்டப்பட்டதும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இந்தியா மீதான வரி உயர்வு காரணமாக ஒப்பந்தம் மேற்கொள்வதில் சற்று சுணக்கம் ஏற்பட்டாலும் தற்போது அந்த சூழலையெல்லாம் கடந்து இறுதிக்கட்ட பேச்சுக்கள் வரை நகர்ந்திருப்பதாக பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். வரும் மார்ச் மாதத்தில் கனடா பிரதமர் மார்க் கார்னி இந்தியா வருகை தரும் நிலையில் அந்நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான சூழல் சுமூகமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் வர்த்தகம் மேற்கொள்வதற்கான பேச்சுக்களை கனடா தீவிரப்படுத்தி உள்ளதாகவும், ஆனால் பேச்சுக்களை ஆரம்ப கட்டத்தில் இருந்து தொடங்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் பியூஷ் கோயல் நிலவரத்தை தெரியப்படுத்தியுள்ளார். ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ள அவர், 2022 ஆண்டில் மீண்டும் பேச்சுக்கள் தொடங்கப்பட்டது முதல் சீரான நிலை காணப்பட்டதாகவும், இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உற்பத்தி மற்றும் சேவை துறைகளை பெரிய அளவில் மேம்படுத்துவதில் பாஜக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறியுள்ள பியூஷ் கோயல், புத்தாக்கம், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, ஸ்டார்ட் அப் போன்ற துறைகளில் ஒத்த எண்ணம் கொண்ட கூட்டாளிகளுடனான சர்வதேச ஒத்துழைப்புகள் தொடரும் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்.